அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஸ்டேட் ரெக்கார்டட் தி மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபார்மர் சூசைட்ஸ் இன் இந்தியா அஸ் பர் என்சிஆர்பி 2023 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபார்மர் சூசைட்ஸ் இந்தியாவில் மொத்தம் எவ்வளோனா 10,786 ஃபார்மர் சூசைட்ஸ் நடந்திருக்கு என்சிஆர்பி 2023 படி பார்க்குறப்ப. ஸோ அதில் அதிகமாக எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. சரியா? அடுத்தது, who has been recently appointed as the டெபுட்டி கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னர் இருப்பாங்க, பிளஸ் 4 டெபுட்டி கவர்னர் வந்து இருப்பாங்க. சரியா? ஸோ டெபுட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐயா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஷிரிஷ் சந்திர முர்மு அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, விச் ஆர்கனைசேஷன் வாஸ் ஹானர்ட் வித் பிசினஸ் லைன்ஸ் சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த இயர் அவார்ட் 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹிந்துவோட பிசினஸ் லைன், ஓகேவா? ஹிந்து பத்திரிகையோட தான் அந்த பிசினஸ் லைன் அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த இயர் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஆர்டிஓக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ டிஆர்டிஓ அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் 2025 இண்டெக்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஃப்ரீடம்ல இந்தியாவோட ரேங்க் வந்து 128th ரேங்க்ல இந்தியா இருக்காங்க. சரியா? லாஸ்டா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டிவ் ஆன்காலஜி ரிசர்ச் அண்ட் கேர் சென்டர் ஐஓஆர்சிசி அப்படின்னு சொல்றாங்க. இன்டகிரேட்டிவ் ஆன்காலஜி ரிசர்ச் அண்ட் கேர் சென்டர் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இப்பதான் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்க இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஏஐஐஏ, சரிங்களா? ஏஐஐஏ கோவால வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஏஐஐஏ அப்படின்னா ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அங்கதான் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டா பார்த்தோம், செப்டம்பர் 23 வந்து நமக்கு ஆயுர்வேதா டே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ.